குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த திங்கட்கிழமை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க புதிய இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமானது பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் இருந்து 2014 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 முன்பு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயின்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகுக்கிறது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகியவை முஸ்லிம் நாடுகள் என்பதால் CAA சட்டத்தில் முஸ்லிம்கள் சேர்க்கப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்தது. இந்தியாவில் கடந்த திங்கட்கிழமை குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க புதிய இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி https:/indiancitizenship.online.nic.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். தகுதியான நபர்கள் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.